இந்த ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு க்ளீன் பண்ணல. பட் ஓரளவு எங்களால முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணோம். ஃபுல்லா வந்து நீட்டா பண்ணணும்னா தனியா இல்ல நானும் ஹஸ்பண்டும் வந்து பண்ற மாரி இருக்கும். இது பொண்ணும் நானும் சேர்ந்து பண்ணனால ரொம்ப நீட்டாலாம் பண்ண முடியல. ஓகே இருந்ததுக்கு பெட்டராவே பண்ணியிருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ்லாம் தெளிவா தெரிஞ்சுது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. எனிவேஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு ஃபிஷ் எல்லாம் பார்த்தோன்னே அவளுக்கு நல்ல உற்சாகமாயிடுச்சு. அவ வந்து அவளோட ப்ளே திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே போட ஆரம்பிச்சுட்டாங்க. எனிவேஸ் ஓகே தான். ஃபிஷ்ஷுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறமா அவங்களோட தாத்தா, பாட்டி வந்து அவளுக்கு வந்து ஓகே நாங்க இந்த டைம் செடி வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தென்னை மரம் இது வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ அத வந்து ஒரு நாள் ஈவினிங் வந்து வச்சுட்டுருந்தோம். அதாவது பர்த்டேயோட நெக்ஸ்ட் டே வச்சுட்டுருந்தோம். யூசுவலா என்ன கிஃப்ட் எல்லாருமே வாங்கி குடுப்பாங்க. நம்மளும் வாங்கி குடுப்போம். எல்லாருமே வாங்கி குடுப்போம். பட் ஆஸ் அ பேரண்டா நம்ம வந்து ஒவ்வொரு பர்த்டேஸ்க்கும் நம்ம வந்து ஒரு செடி வாங்கி வைக்கிறது, சின்ன ஒரு மணி பிளான்ட்டா இருந்தா கூட ஓகே தான். வாங்கி வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது தான். அது பார்க்கும்போது நல்லாவே இருக்கும்.